Next question, 6th, சார்பகம் காண்க. f of x equal to sin inverse x square plus 1 by 2x. இதனுடைய சார்பகம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ x square plus 1 ஓட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும்னா -1லேருந்து +1 வரை இருக்கும். -1 less than or equal to x square plus 1 divided by 2x less than or equal to 1. sin inverse வீச்சகம் அளவே எவ்வளோ தான் இருக்கும், -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம எக்ஸுக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, எக்ஸு சார்பகம் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறங்க, ஒரு 2x² பெருக்கிறீங்க. இங்கே கீழே 2x இருக்குது, 2x² பெருக்கிறோம். இப்போ நம்ம நம்பரால் பெருக்கிறதுக்கும் எக்ஸால் பெருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ எக்ஸுன்றது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம், சரிங்களா? அதனால் x² அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவே வராது, பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், சரிங்களா? 2x² பாசிட்டிவ். இப்போ அதால் பெருக்குங்க, இங்கே பெருக்குனிங்கன்னா -2x² கிடைக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே 2x தான் இருக்குது, 2x² பெருக்கிறோம். 2x கேன்சல் ஆகிரும், ஒரு x மட்டும் இருக்கும். இன்ட்டு x² + 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு, இங்கே 2x² பெருக்குனிங்கன்னா 2x² அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ தனித்தனியாக பிரிங்க. இப்போ இந்த வேல்யூ தனியாகவும் இந்த வேல்யூ தனியாகவும், சரிங்களா? இது மட்டும் எடுத்துக்கலாம். -2x² லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x இன்ட்டு x² + 1. அப்புறம் இந்த பக்கம் x இன்ட்டு x² + 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2x². இது எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே -2x² அந்த சைடு எடுத்து போங்க. அப்போ என்ன ஆயிரும், 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2x² அந்த சைடு எடுத்து போகிறோம். இங்கே ஏற்கனவே x இன்ட்டு x² + 1 இருக்குது. -2x² இருந்துச்சுன்னா +2x² கிடைக்கும். அடுத்தது 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதில் காமனாக எக்ஸை வெளியே எடுக்கலாம். x இன்ட்டு x² + 1ல் x எடுத்துட்டிங்கன்னா x² + 1 மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் 2x² 2x எழுதிக்கலாம், சரிங்களா? x தான் வெளியே எடுத்தாச்சு. இப்போ 2x² x எடுத்துகிட்டா 2x. இப்போ நெக்ஸ்ட்டு 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x இன்ட்டு இது a² ப்ளஸ் 1 1² எழுதலாம், b² ப்ளஸ் 2ab, சரிங்களா? அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதே x + 1 2, சரிங்களா? இது அப்படியே ஆகிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சைடும் அதே மாதிரி கொண்டு போவோம். x இன்ட்டு x² + 1 ப்ளஸ் 2x² இருந்துச்சுன்னா -2x² லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இதில் காமனாக x எழுதுங்க. x எடுத்திங்கன்னா x² + 1 -2x² 2 அப்படியே இருக்கும். x² x எடுத்துகிட்டா x மட்டும் வரும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி x இன்ட்டு இது a² + b² -2ab, இது a - b ஹோல்² ஃபார்ம் தான். அப்போ x - 1 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும், சரிங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ காரணிப்படுத்துதலில் இங்கே x = 0 வருமா தனியாக, x = 0 தனியாக, அப்புறம் x + 1 2 இருக்குது, x + 1 2 = 0, இப்படி 2 கிடைக்கும் தனித்தனியாக. இப்போ x = 0 1, x + 1 2 = 0னா x + 1 = 0, x = 1. இதுதான் காரணிப்படுத்துகிற மெத்தேடு. அதே மாதிரி இங்கேயும் x = 0 1 கிடைக்கும், x - 1 2 = 0 கிடைக்கும், அப்புறம் x - 1 = 0 கிடைக்கும், அப்புறம் x = -1 +1. அப்போ 0 1 1 1 கிடைக்குது, 0 1. இங்கே பார்த்தீங்கன்னா அதே 0 என்ன கிடைக்குது, -1 கிடைக்குது, சரிங்களா? +1 -1 0 1 -1 கிடைக்குது. இப்போது ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக நடத்தினேன், இதெல்லாம் எழுத தேவையில்ல எக்ஸாமில். சும்மா புரிஞ்சிக்கிறதுக்காக. இங்கே x = 0, x = -1, இங்கே x = 0, x = +1, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ -∞, +∞, சரிங்களா? இதனால் என்னென்ன வேல்யூ வந்திருக்கு, ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூ -1, அடுத்து ப்ளஸ் வேல்யூ +1, ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் 0 இருக்கும், சரிங்களா? இப்போது இங்கே ஒரு இன்டர்வல் இருக்குது, -1லேருந்து 0 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல், 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 1லேருந்து ∞ வரைக்கும் ஒரு இன்டர்வல். 11th இந்த மாதிரி நம்ம சம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த இன்டர்வலில் ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே, இந்த இன்இக்வாலிட்டியும் இந்த இன்இக்வாலிட்டியினுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். -1க்கு முன்னாடி -2 எடுத்துக்கங்க. இப்போ இங்கே -2 + 1 அப்படின்னு வரும். இந்த இடத்துல -1 இருக்கும். -2 + 1 என்ன வரும், -1 2 இங்கே +1 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே -1 அப்ளை பண்ணிங்கன்னா 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு -2 வருது. 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு -2ன்றது கான்ட்ரடிக்ஷன், சரியா? முரண்பாடாக இருக்குது. 0வோட பெரிய நம்பராக -2 அப்படி வராது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வராது, சரிங்களா? இந்த இடத்துல வராது. அப்புறம் 1க்கு மேலே இதுவும் அதே கான்செப்ட் தான் வரும், இதுவும் வராது. இப்போ நம்மளுக்கு -1லேருந்து 1க்குள்ளே தான் வேல்யூ வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2x இருக்குது. இந்த இடத்துல x வந்து ≠ 0ன்னு வரும். ஏன் x ≠ 0? இங்கே x க்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா எனிதிங் டிவைடட் பை 0 என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதனால் x ஓட வேல்யூ 0 கிடையாது, சரிங்களா? நம்மளுக்கு வந்திருக்கிறது
-1லேருந்து +1 வரைக்கும் டொமைன், அதாவது சார்பகம். அதில் எது மட்டும் இல்லை, 0 மட்டும் கிடையாது. சரிங்களா? தேர்ஃபோர் சார்பகம் x belongs to -1, 1. இதுதான் ஆன்சர். x not equal to 0. மேலேயும் எழுதிட்டோம், இங்கேயும் எழுதிட்டோம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்.